நமது சமுதாயத்தைச் சார்ந்த அனைத்து உறவினர்களுக்கும் ஸ்ரீகுமரன் திருமண தகவல் களஞ்சியம் சார்பாக அன்பான வணக்கங்கள். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த குழுவில் மணமகன் மற்றும் மணமகள் விவரங்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறேன். நேரம் கிடைக்கும் போது அல்லது மாதத்திற்கு ஒரு முறை பதிவு செய்யப்பட்ட மணமகன் மற்றும் மணமகள் விவரங்கள் அடங்கிய PDF பட்டியலை இந்த குழுவில் பகிர்ந்து வருகிறேன். இப்பொழுது அனைவரும் எளிதாகவும் விரைவாகவும் தேவையான மணமகன் அல்லது மணமகளை தேடி கண்டறியக்கூடிய வகையில் அனைத்து விவரங்களையும் ஆன்லைன் URL லிங்க் மூலமாக வழங்கியுள்ளேன். இந்த இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான வயது, கல்வி, தொழில், பிறந்த மாவட்டம், நட்சத்திரம், ராசி மற்றும் பிற விருப்பங்களின் அடிப்படையில் மணமகள் அல்லது மணமகளை மிக எளிதாக தேர்வு செய்து பார்க்கலாம். இப்பொழுது இந்த URL லிங்கை பயன்படுத்தி எவ்வாறு மணமகன் அல்லது மணமகள் விவரங்களை தேடுவது மற்றும் சரியான வரன்களை தேர்வு செய்வது என்பதை விளக்கும் காணொலியை பார்ப்போம். திருமண வரன் தேடும் முன் கட்டாயம் 2க்கு மேற்பட்ட ஜோதிடரிடம் வரம் தேடும் ஜாதகர்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகம் சுத்த ஜாதகமா, செவ்வாய் ஜாதகமா அல்லது ராகு கேது ஜாதகமா என்பதை தெரிந்து கொண்டு இந்த ஜாதகத்திற்கு எந்த ஜாதகம் பொருந்தும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜாதகத்திற்கு சுத்த ஜாதகம் பொருந்துமா அல்லது செவ்வாய் ஜாதகம் பொருந்துமா அல்லது ராகு கேது ஜாதகம் பொருந்துமா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் வரம் தேடும் ஜாதகத்திற்கு எந்த நட்சத்திரம் பொருந்தும், எந்த நட்சத்திரம் பொருந்தாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒரு ஜாதகத்திற்கு 8 முதல் 10 நட்சத்திரம் மட்டுமே சிறந்த ஜாதக பொருத்தத்தை தரும். இதை தெரிந்து கொண்டு வரம் தேடினால் நேரம், காலம் மற்றும் பணம் விரயம் ஆகியவற்றை தவிர்க்கலாம். குழுவில் உள்ள URL லிங்கை கிளிக் செய்தவுடன் இந்த முதல் பக்கம் உங்கள் திரையில் தோன்றியவுடன் இந்த ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் ஆகி வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு மெனு என்பதை மறுபடியும் இன்னொரு தாட்டி கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் யூசர் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம், நார்மலாகவும் வெளியே இருந்து சர்ச் பண்ணலாம். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறப்போ, நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணாமல் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா சர்ச் ஹோரோஸ்கோப் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எது வேணும், உங்களுக்கு நீங்கள் மணமகனை தர்றீங்க அப்படின்னா மணமகன்கிறத இங்கே மெயிலுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்தில், நான் உதாரணமாக 1985லேருந்து 1986க்கு நான் எல்லா ராசியும் செலக்ட் பண்ணிக்கிறேன், எல்லா நட்சத்திரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் சர்ச் பண்ணிவிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1985லேருந்து 86 வரைக்கும் உள்ள மணமகன் அவர்களோட விவரங்கள் வரும். சப்போஸ் நீங்கள் இதில் யாராவது மணமகன் ஆல்ரெடி திருமணம் ஆகியிருக்கு, அவங்களோட நிதி இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் டெலீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட மெயில் அட்ரஸ் இந்த என்ன ரீசனுக்காக இந்த ப்ரொஃபைலை டெலீட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு டெலீட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அட்மின் அவர்களுக்கு வந்துடும். இவங்க இதை வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைலை டேட்டா பேஸ்லேருந்து டெலிட் பண்ணிடுவாங்க. இது மற்றவங்களுக்கு உதவும். மறுபடியும் நீங்கள் ஹோம் போயிடுறீங்க. ஹோம் போயிட்டு ஹோம் வந்தோடனே நீங்கள் யூசர் லாகின் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் லாகின் ஓப்பன் ஆகும். உங்களோட யூசர் ஐடி என்ன அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். நான் எப்படி கொடுத்துருக்கனோ அதே ஐடியை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் SKID இதுவும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதையும் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி இருக்கும், உங்களோட SKID இருக்கும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்களோட ஜெண்டர் இருக்கும், உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் என்ன,
அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். உங்களோட மெயில் ஐடி என்ன, உங்களோட ஐடி வந்து என்றைக்கு எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறது இது இருக்கும். இந்த ஃபீட்பேக் அண்ட் அப்டேட் ரெக்வஸ்ட்னு இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைல் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்மிட் ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மின் அவங்களுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அட்மின் வந்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சர்ச் ஹோரோஸ்கோப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லாகின் பண்ணதுக்கப்புறம் இதை லாகின் பண்ணதுக்கப்புறம் சர்ச் ஹோரோஸ்கோப்னு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே ஆப்ஷன் வரும். நீங்கள் மெயிலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நான் வந்துட்டு 1996லேருந்துட்டு 97 வரைக்கும் இருக்கிற எல்லா ராசி எல்லா நட்சத்திரத்தையும் இருக்கிற இதை வந்துட்டு நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். லோட் ஆனோடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வந்திருக்கு, உங்களுக்கு எஸ்கே ஐடி, அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன இது இருக்குது. நீங்கள் வெளியில் நீங்கள் லாகின் பண்ணால் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன்லி வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். உங்களோட அப்பா பேர் என்ன, என்ன வயசு என்னன்றாங்க, ராசி நட்சத்திரம் என்ன, ஜாதக டைப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன வெயிட் கவுண்டரு, என்ன குவாலிஃபிகேஷனு அப்படிங்கிறது வந்துட்டு என்ன வருமானம் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதில் இருக்கிற வியூ பட்டன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். பேர் என்ன, இது என்ன, அப்பா பேர் என்ன, அம்மா என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, கல்வி என்ன, என்ன வேலை என்ன, எவ்வளோ வருமானம் என்ன, பிறந்த மாவட்டம் என்ன, உடன்பிறப்புகளோட விவரம் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ஷேர்னு கொடுத்தீங்கன்னா இதோட இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு கெட் காண்டாக்ட் என்பதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கேட்கும். வாட்ஸ்அப் நம்பர் என்ட்ரு பண்ணோன்னு உங்களோட மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணதுன்னு ப்ரிவ்யூ காட்டும். ப்ரிவ்யூ காட்டினதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அட்மின் அவர்களுக்கு வந்துட்டு மெயில் வந்துடும். அட்மின் அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பரு சென்ட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் பேசிக்காக எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நன்றி.